வணக்கம். எஸ்.ஜே. ரகுநாதன் குழு வழங்குற இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இது தடவியல் கணக்காளர், அதாவது ஃபாரன்சிக் அக்கவுண்டன்ட் எஸ்.ஜே. ரகுநாதன் செஞ்ச ஆராய்ச்சியோட அடிப்படையில் உங்களுக்காகவே நாங்கள் ரெடி பண்ணின ஒரு கலந்துரையாடல். ஆமா. இன்னைக்கு நாம பணக்காரர் ஆவது எப்படி தொடர்ல ஒரு ரொம்ப முக்கியமான பாடத்தை பார்க்க போறோம். பாடம் நம்பர் 6, நேரம் மிக முக்கியம். ஆமா, கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா இதுக்குள்ள பெரிய விஷயம் இருக்கு. கரெக்ட். இது மேலோட்டமா தெரிஞ்சாலும் இதோட ஆழம் நம்ம நிதி வாழ்க்கையை மாத்தி போடுற சக்தி கொண்டதுன்னு சொல்லலாம். நிச்சயமா. சில உண்மைகள் அப்படிதான் ரொம்ப எளிமையா தோணும், ஆனா அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணும்போது தான் அதோட பவர் தெரியும். நேரம் அப்படிப்பட்டதுதான். ரொம்ப சரி. இந்த பாடம் ஒரு அடிப்படை ஆனா பவர்ஃபுல்லான விஷயத்தை பத்தி பேசுது. நேரம். எஸ்.ஜே. ரகுநாதனோட ஆராய்ச்சி சொல்ற மாதிரி ஒரு விலை மதிக்க முடியாத ஞானம் இதுல இருக்கு. நேரம் திரும்ப பெற முடியாதது, அதனால அது ஒரு நோக்கத்தோட பயன்படுத்துங்க. சரி, இத கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா? இதோட நிஜமான அர்த்தம் என்ன? நம்ம இன்னைக்கு பேச போறதோட நோக்கமே அதுதான். நேரம் ஏன் காசு பணம் சம்பாதிக்கிறதுல இவ்வளவு முக்கியம், அப்புறம் அதை வேஸ்ட் பண்ணாம ஒரு பவர்ஃபுல் டூலா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சிம்பிள் டைம் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் இருக்குல்ல, இதை சரியா ஃபாலோ பண்ணா உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சர் எவ்வளவு சூப்பரா மாறுங்கிறது தான். இது வெறும் பணத்தை பத்தி மட்டும் இல்ல, உங்க லைஃப் குவாலிட்டி, உங்க திருப்தி, இதெல்லாம் கூட சம்பந்தப்பட்டது. நீங்க சொன்னீங்களே அந்த அட்வைஸ், நேரம் திரும்ப பெற முடியாதது, இதை நாம அடிக்கடி கேட்கிறோம் தான். ஆனா அதோட உண்மையான கனம், அந்த வெயிட் நமக்கு புரியுதா? நேத்து போன 1 மணி நேரம், ஏன் 1 நிமிஷம் கூட எவ்வளோ காசு கொடுத்தாலும் திரும்ப வாங்க முடியாது இல்லையா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுதான் நேரத்துக்கும் பணத்துக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். பாருங்க, பணத்தை நாம இழந்தா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஸ்மார்ட்டா வேலை செஞ்சு ஒருவேளை திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஆனா நேரம் ஒரு தடவை போச்சுன்னா அவ்வளவுதான், அது பெர்மனன்ட் லாஸ். எஸ்.ஜே. ரகுநாதனோட ஆய்வுல ஒரு விஷயம் தெளிவா தெரிய வந்துச்சு. சக்சஸ்ஃபுல்லானவங்க பணத்தை விட நேரத்தை தான் ரொம்ப பெருசா மதிக்கிறாங்க. இந்த அடிப்படை உண்மையை முதல்ல நாம உணரணும். அதை உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி நடக்கிறது தான் பணக்கார ஆகுற வழியில முதல் படி. உங்க ஒவ்வொரு நாளோட ஒவ்வொரு மணி நேரமும் எங்க போகுதுன்னு ஒரு கவனம் இருக்கணும். அப்போ அந்த அறிவுரையோட அடுத்த பகுதி, நோக்கத்துடன் பயன்படுத்துங்கள். அதை எப்படி பிராக்டிக்கலா செய்யறது? சும்மா பிஸியா இருக்கிறது மட்டும் போதாது. நிச்சயமா போதாது. நோக்கத்தோட பயன்படுத்துறதுனா சும்மா ஆக்டிவா இருக்கிறது இல்ல. நீங்க உங்க நேரத்தை எதுக்கு செலவு செய்றீங்கன்றதுல ஒரு தெளிவான குறிக்கோள், ஒரு டைரக்ஷன் இருக்கணும். முக்கியமா உங்களோட லாங் டேர்ம் கோல்ஸ், அதுலயும் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அடையறதுக்கு ஹெல்ப் பண்ற வேலைகள்ல உங்க நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணணும். தினமும் நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். இன்னைக்கு நான் செஞ்சது என்ன என் கோல் பக்கம் ஒரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போச்சா, இல்ல அதே இடத்துல வச்சிருக்கான், இல்லனா பின்னாடி இழுத்திருக்கான். இந்த மாதிரி சின்னதா ஒரு சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம். இது நல்ல பாயிண்ட். பாடத்துல கூட வீணான செயல்கள்ல உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா எதிர்காலத்துல செல்வம் சேர்க்க உதவுற ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல எது வேஸ்ட், எது ஆக்கப்பூர்வமானதுன்னு எப்படி கரெக்டா பிரிக்கிறது? இது ஆளுக்காள் மாறுமே. உண்மைதான். இது ரொம்ப பர்சனலான விஷயம். ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா தெரியறது, இன்னொருத்தருக்கு டைம் வேஸ்டா தெரியலாம். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்க சொந்த கோல்ஸ் என்ன, உங்க சிச்சுவேஷன் என்னன்னு நீங்க தெளிவா டிஃபைன் பண்ணிக்கணும். பொதுவா சொல்லணும்னா, ரொம்ப நேரம் டிவி பார்க்கறது, சோஷியல் மீடியால சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கிறது, பிரயோஜனம் இல்லாத அரட்டைகள்ல மணிக்கணக்கா செலவு பண்றது, இதெல்லாம் அப்போதைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாலும் லாங் டேர்ம்ல நமக்கு உதவாது. இத வீணானவைன்னு சொல்லலாம். சரி, அப்போ ஆக்கப்பூர்வமானவேன்னா? ஆக்கப்பூர்வமானவைனா ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிறது. அது உங்க வேலைக்கு யூஸ் ஆகலாம், இல்லனா ஒரு சைடு இன்கம் கொண்டு வரலாம். உங்க இப்போதைய வேலை இல்லனா பிசினஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு யோசிக்கிறது, மார்க்கெட்டை பத்தி ரிசர்ச் பண்றது, ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றது, ஹெல்த்துக்காக எக்ஸசைஸ் பண்றது, ஒரு நல்ல புக்கை படிக்கிறது, இது எல்லாமே ஆக்கப்பூர்வமான செயல்கள் தான். எஸ்.ஜே. ரகுநாதன் ரிசர்ச்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த சின்ன சின்ன டெய்லி டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வேலை செய்யும். கொஞ்ச நாள்ல பெருசா தெரியாது, ஆனா போக போக இது பெரிய ஃபினான்ஷியல் கெயின்ஸ்க்கும் பர்சனல் growthக்கும் வழிவகுக்கும். இது ஒரு மாரத்தான் மாதிரி, 100 மீட்டர் ரேஸ் மாதிரி இல்ல. பொறுமையா விடாம செய்யணும். இங்கதான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. அதாவது நம்ம தினமும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள், அந்த அடுத்த அரை மணி நேரத்தை எப்படி செலவு பண்றோங்கிற மாதிரி சிம்பிளான சாய்ஸஸ்,
அதுதான் நம்ம மொத்த ஃபினான்ஷியல் ஃபியூச்சரையே தீர்மானிக்குது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற ரொம்ப வேல்யூவான சொத்து, அதாவது நேரம், அதை எப்படி இன்வெஸ்ட் பண்றோங்கிறது அதை விட முக்கியம் போல. மிக சரியா புடிச்சிங்க. செல்வம்ங்கிறது ஏதோ லாட்டரி அடிக்கிற மாதிரி ஒரே நைட்ல வர்றதில்ல. அது தொடர்ச்சியான, டிசிப்ளின்டான, பிளான் பண்ணின, ஆக்கப்பூர்வமான வேலைகளோட ஒட்டுமொத்த ரிசல்ட். உங்க நேரத்து மேல உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துட்டுச்சுன்னா உங்க பணத்து மேலயும் கண்ட்ரோல் தானா வந்துடும். நேரத்தை மேனேஜ் பண்றதுனா லைஃபே மேனேஜ் பண்றது மாதிரி. சரி, பாடத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். உங்ககிட்ட போதுமான நேரம் இருந்தா எக்ஸ்ட்ரா இன்கம்காக பார்ட் டைம் வேலைவாய்ப்புகளை தேடலான்னு பாடம் சொல்லுது. இது எப்படி நேரத்தை செல்வமா மாத்திர டெக்னிக்கோட பொருந்தது? இது நேரத்தை டைரக்டா பணமா மாத்துற ஒரு நேரடியான வழி. உங்க மெயின் வேலை நேரம் போக மிச்சம் இருக்கிற ஃப்ரீ டைம், சாயங்காலமோ வீக்கெண்ட்லயோ அதை வேஸ்ட் பண்ணாம கூடுதல் வருமானம் சம்பாதிக்க யூஸ் பண்றது. இது ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனாலும் உடனடி பண தேவைகளை பூர்த்தி செய்ய, இல்ல கடனை சீக்கிரம் அடைக்க, இல்லனா சேவிங்ஸ் அதிகரிக்க இது ஒரு நல்ல வழியா இருக்கும். ஆனா எல்லாராலையும் பார்ட் டைம் வேலை செய்ய முடியுமா? அது வேற விஷயம். அதுக்கு தேவையான டைம், எனர்ஜி, சூழல் எல்லாருக்கும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா யாருக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவையோ, இல்ல யார் தன்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸை சீக்கிரமா அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா இதை யோசிக்கலாம். அது உங்க இப்போதைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ற வேலையா இருக்கலாம், இல்லனா சுத்தமா ஒரு புது ஃபீல்டாவும் இருக்கலாம். முக்கிய நோக்கம் சும்மா இருக்கிற நேரத்தை காசு வர நேரமா மாத்தணும். இது ஒரு முக்கியமான கேள்விக்கு நம்மள கொண்டு வருது. ஒரு பக்கம் ஃப்ரீ டைம்ல ஒரு புது வேல்யூவான ஸ்கில்ல கத்துக்கிட்டா அது லாங் டேர்ம்ல பெரிய வருமானத்தை கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்ட் டைம் வேலை உடனடியா காசு கொடுக்குது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா நேரத்தை எதுல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்? திறமையிலையா இல்ல உடனடி பணத்திலையா? இது ஒரு அருமையான பிராக்டிக்கலான கேள்வி. இதுக்கு ஒரே பதில் கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்க பர்சனல் சிச்சுவேஷன், உங்க உடனடி தேவைகள், உங்க லாங் டேர்ம் கோல்ஸை பொறுத்தது. உதாரணமா, நீங்க பெரிய கடனாளியா இருக்கீங்க, இல்ல ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் மாதிரி உடனடி பண தேவை இருக்குன்னா அப்போ பார்ட் டைம் வேலை செஞ்சு உடனே பணம் சம்பாதிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுதான் அப்போதைய ப்ரையாரிட்டி. ஓகே. ஆனா உங்க பேசிக் ஃபினான்ஷியல் நிலைமை ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கு, பெரிய உடனடி பிரச்சனை இல்ல, லாங் டேர்ம் growth-அ நோக்கி போறீங்கன்னா அந்த ஃப்ரீ டைமை ஒரு புது மார்க்கெட்ல நல்ல வேல்யூ இருக்கிற ஸ்கில்ல கத்துக்க இன்வெஸ்ட் பண்றது ஃபியூச்சர்ல பல மடங்கு அதிக வருமானத்தை தரும். ஒரு புது சாஃப்ட்வேர், ஒரு ஃபாரின் லாங்குவேஜ், ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி விஷயங்கள் உங்க சம்பாதிக்கிற திறனை பெர்மனண்டா உயர்த்தும். அதனால உங்க இப்போதே நிலைமை, எதிர்கால தேவையை யோசிச்சு நீங்க தான் இந்த முடிவை எடுக்கணும். சில சமயம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணலாம் கூட. வீக் டேஸ்ல ஸ்கில் டெவலப்மெண்ட், வீக்கெண்ட்ல பார்ட் டைம் வேலை அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப தெளிவான விளக்கம். ஆக நேரத்தை எப்படி யூஸ் பண்றதுங்கிறதுல நாம யோசிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தேவைக்கும் குறிக்கோளுக்கும் ஏத்த வழியை தேர்ந்தெடுத்து அதுல உறுதியா இருக்கிறது தான் முக்கியம். அப்படியேதான். இதுல முதல் படி என்னன்னா, உங்க நேரம் நிஜமாவே எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது. ஒரு அவேர்னஸ் வேணும்னா ஒரு வாரம் நீங்க என்ன பண்றீங்கன்னு ஒரு டைரியில எழுதி பாருங்களேன், மணி நேர கணக்கா. டைரியா? ஆமா, வார கடைசியில அதை எடுத்து பார்க்கும்போது நமக்கே ஷாக்கா இருக்கும். எவ்வளோ நேரம் ப்ரொடக்டிவா இருந்திருக்கு, எவ்வளோ நேரம் வேஸ்டா போயிருக்குன்னு புரியும். அதுக்கப்புறம் தான் எங்க மாத்தலாம், எப்படி இன்னும் பெட்டரா யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ண முடியும். இந்த பாடம் 6 நேருங்கிற விஷயத்தோட முக்கியத்துவத்தை திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லுது. இதை நம்ம டெய்லி ஞாபகம் வச்சுக்கணும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த பாடம் 6ஓட சாரம் இதுதான். நேரங்கிறது லிமிட்டடான, திரும்ப கிடைக்காத பணத்தை விட மதிப்புள்ள ஒரு வளம். அத தேவையில்லாத விஷயத்துல, நம்ம கோலுக்கு உதவாத செயல்கள்ல வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை அடைய உதவுற ஆக்கப்பூர்வமான வழிகள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. புது ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கலாம், பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதா இருக்கலாம், ஃபினான்ஷியல் நாலேஜ் வளர்த்துக்கிறதா இருக்கலாம். தேவைப்பட்டா ஃப்ரீ டைம்ல பார்ட் டைம் வேலை செஞ்சு எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்க நேரத்தை யூஸ் பண்ணுங்க. முக்கியம் என்னன்னா உங்க நேரத்தோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்கணும். அப்போ இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்கணும்? நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க நேரத்தை எப்படி பாக்குறீங்க, எப்படி மதிக்கிறீங்கங்கறதை இது மாத்தணும். டெய்லி காலையில உங்களுக்கு கிடைக்கிற அந்த 24 மணி நேரமும் ஒரு வெத்து பேப்பர் இல்ல, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட் மாதிரி. அதுல நீங்க என்னத்தை இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்க எதிர்கால வாழ்க்கை, முக்கியமா ஃபினான்ஷியல் லைஃப் அமையும். இது நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான உண்மை. இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம்.
எஸ்ஜே ரகுநாதன் குழுவோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷன் தரும். நேரத்தை பத்தின உங்க எண்ணங்கள் என்ன? நீங்க எப்படி உங்க நேரத்தை யூஸ் பண்றீங்க? இல்ல இந்த பாடத்துல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? இத பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட ஷேர் பண்ணுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து மத்தவங்களும் கத்துக்கலாம். கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸை பார்க்க ஆர்வமா இருக்கும். அதோட இந்த தகவல் உங்க நண்பர்கள், குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நீங்க நினைச்சா ப்ளீஸ் இந்த வீடியோ லிங்க் அவங்களோட ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும் இல்லையா? இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கடைசி கேள்வி. அடுத்த 24 மணி நேரத்துல வழக்கமா உங்க நேரத்தை வீணாக்குதுன்னு நீங்க நினைக்கிற ஒரு பழக்கத்துக்கு, அது சோஷியல் மீடியாவா இருக்கலாம், டிவியா இருக்கலாம், வேற எதுவா வேணா இருக்கலாம், செலவு பண்ற நேரத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் எடுத்து உங்க ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்கோ இல்ல பர்சனல் growthக்கோ யூஸ் ஆகுற ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை உங்களால செய்ய முடியுமா? ஒருவேளை அது ஒரு 15 நிமிஷம் ஃபினான்ஸ் சம்பந்தமா ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறதா இருக்கலாம், உங்க மாச பட்ஜெட்டை பிளான் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு புது ஸ்கில்லை கத்துக்க முதல் ஸ்டெப் எடுக்கிறதா இருக்கலாம். அந்த ஒரு சின்ன மாற்றத்தை இன்னைக்கே செய்ய ட்ரை பண்ணுவீங்களா? இதை யோசிச்சு பாருங்க. அந்த முதல் அடிதான் ரொம்ப முக்கியம். எஸ்ஜே ரகுநாதன் குழு வழங்குற இந்த ஆழமான அலசல்ல இவ்வளவு நேரம் எங்களோட இருந்த உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. உங்க நேரம் பொன்னானது, அது எங்களுக்காக செலவு செஞ்சதுக்கு நன்றி. மறுபடியும் அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம். நன்றி.